நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு பலியை குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 2. எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தேவனுக்கு உகந்த பலியாகவும் காணிக்கையாகவும் தம்மை ஒப்பு கொடுத்ததை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படியாக அவர் ஒப்பு கொடுத்தது எதற்காக? நம் மீது அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை ரட்சிக்க, நமக்கான பலியாக மாற, நம்முடைய பாவத்திற்கான பலிய அவர் செலுத்தி தீர்த்து நம்மை எல்லாரையும் மீட்டுக்கொள்ள. இப்படியான அன்பை பெற்றுக்கொண்ட நாம அதை புரிந்து கொண்டோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் அவருக்கு உகந்த பலியாக செலுத்த முடியும். அதையே ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நாமும் நம்மை தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தது எதற்காக? நாம பரிசுத்திற்கு ஏதுவாக பிரித்தெடுக்கப்படுங்கிறதுக்காக. அப்படி அவருடைய ரத்தத்தினால நம்மை நீதிமான்களாக்கி பாவங்களை சுத்திகரிச்சிருக்காரு. இதுல நாம நிலநிற்கும்படியாக நம்முடைய பரிசுத்தை காத்துக்கொள்ளணும் இல்லையா? அப்படியாக காத்துக்கொள்ள நாமும் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இந்த படியாக ஜீவ பலியா எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? நாம தேவனுக்கு பயந்து அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்கிறது மூலமாக. தேவனுக்கு பயப்படுறதுன்னு சொல்லப்படும் போது அது அவர் நம்ம ஏதாவது செய்திருவாரோ தண்டித்திருவாரோங்கிற பயம் இல்ல, அவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழணுங்கிற அன்போடு வாழ்கிறத குறிக்குது. அந்தபடியான அன்புல நடந்து கொள்ளுங்கன்னே நாம பார்த்த பிரதான வசனம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இந்தபடியான அன்பை தேவனுக்கு செலுத்தி அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து வாழ்வதே நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்கதரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருக்கு. அப்படி கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு எப்படி உகந்த வாசனையா இருந்ததோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் தேவனை பிரியப்படுத்துகிற, அவரில் அன்பு கூறுகிற மெய்யான பயபக்தியின் நிமித்தமாக இருக்கணும். அந்தபடி இருப்பதே நம்மை நாம ஜீவபலியா ஒப்பு கொடுக்கறதுக்கு ஏதுவா இருக்கும். அதற்காகவே நாம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம நம்முடைய மனம் புத்தாகிறதுனால மறுரூப பண்ணும்னு ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. இப்படியான வாழ்க்கையவே அவருடைய அன்பை புரிந்து கொண்ட சீஷர்கள் வாழ்ந்தாங்க. அதுவே அவர் பேர்ல அவங்க காண்பிச்ச அன்பின் பிரதிபலிப்பா இருந்தது. நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து தன்னையே காணிக்கையாகவும் பலியாகவும் செலுத்தி நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறாரு. நாம இப்ப என்ன செய்யணும்? அவருக்கு உகந்த பரிசுத்தத்தோடு வாழ கத்துக்கணும். இந்தபடியா நாம ஒவ்வொருத்தரும் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனுக்கு உகந்த பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்காக உண்மையே உகந்த காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து எங்க மீது அன்பு கூர்ந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கைய உமக்கு உகந்த துதிபலியாக வாழணும் ராஜா. அப்படியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவரீர் எங்களுக்கு ஆவினால பலத்தை தந்துடலுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியான அன்புல நிலை கொண்ட உமக்குகந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியறலுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.